தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். தேவா உன் திருவடியை என்றென்றும் நான் தேடுவேன். நாதா உன் சந்நிதியை தினந்தோறும் நான் நாடுவேன். சுகமான நினைவாலே சுரமான சொல்லாலே நிதமுந்தன் பதம் தேடுவேன். உன் அருளாலே உயிர் வாழுவேன். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உட்கொண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கூட்டம் என்றால் இன்று எந்த ஒரு தலைவருக்கும் ஒருவிதமான அச்சம் பற்றி கொள்கிறது. உரிமைகளுக்காக நியாயத்திற்காக குரல் கொடுக்கிற கூட்டத்தை கண்டாலும், அடிப்படை வசதி கேட்டு போராடுகிற கூட்டம் என்றாலும் இன்றைய தலைவர்கள் தயங்குகிறார்கள். அது அரசியல்வாதிகளாக இருக்கலாம், நிறுவனங்களின் தலைவர்களாக இருக்கலாம். நிதர்சனமாக நாம் காணக்கூடிய உண்மையாக இருக்கிறது. மக்கள் தங்கள் பிரச்சனைகளோடும் தேவைகளோடும் வரும்போது இவர்கள் மக்களை கண்டுகொள்வதில்லை, செவிமடுப்பதில்லை, புறம் தள்ளுகிறார்கள். தங்கள் பணியை அழைப்பை மறந்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசு தனது அயர்ந்த சூழ்நிலையிலும் தனிமையாக ஓய்வெடுக்கச் சென்ற நேரத்திலும் தன்னை பின்தொடர்ந்த மக்களை கண்டு கொண்டார். அவர்களது நிலையை உணர்ந்து கொண்டார். அவர்களது பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு நல்வழி பாதையை தனது போதனையால் எடுத்துரைத்தார். மக்களின் தேவையை அறிந்து அவர்கள் கொண்டு வந்திருந்த உணவை சேர்த்து அதை பகிர்ந்தளிக்கச் செய்தார். மக்களும் மகிழ்ச்சியாக உண்டனர் என்று விவிலியம் கூறுகிறது. இதன் மூலம் எப்பொழுது நாம் மக்களின் பிரச்சனைகளை கேட்கிறோமோ அப்போது மக்களும் தங்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வளங்களும் செல்வங்களும் தங்களுள் இருக்கிறது என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுவார்கள். அதற்கு தேவை மக்களை புரிந்து கொண்டு வழிகாட்டுகின்ற தலைவர்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவர்களையே நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மக்கள் தங்கள் தேவைகளை தங்களுக்குள் இருக்கிற வளங்களை கொண்டே பூர்த்தி செய்து கொள்ளுகிற புதிய சமுதாயம் படைக்க நாம் ஆண்டவர் இயேசுவினுடைய இறையரசு வழியிலே செல்ல அழைக்கப்படுகிறோம். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே. இருளான உலகத்திலே நீ ஒளியாக வர வேண்டுமே. தடுமாறி தவறாக நான் வாழும்போது வழிகாட்டி என்னை காக்கவா, எனக்காக உயிர் வாழ்பவா. ஒளியாக வழியாக உயிராக வந்து எனக்காக உயிர் நீத்தவா. கல்வாரி பலியானவா, தேவா உன் திருவடியை
நான் தேடுவேன் நாதா